நீங்க பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்ச்ன்னு ஸ்கிப் பண்ணி உடம்ப குறைச்சிடலான்னு பிளான் பண்ணீங்கன்னா, நீங்க உடம்ப குறைக்கிறீங்களோ இல்லையோ, ஈஸியா வாழ்நாள குறைச்சிருவீங்க. உங்க பாடிக்கு சர்டைன் அமவுண்ட் ஆஃப் ஃபுட்டோ, நியூட்ரிஷனோ கண்டிப்பா தேவை. பேசிக் பங்ஷன்ஸ பண்றதுக்கு. தேவையான நியூட்ரிஷனே சாப்பிடாம பட்னி இருந்தே உடம்ப குறைச்சிடலான்னு பிளான் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நடக்க போறது மெட்டபாலிக் கிரஷ். இதனால நீங்க வீக்காவே இருப்பீங்க. எப்ப பார்த்தாலும் மயக்கம் வர மாரியே இருக்கும். உங்க பாடியும் ஃபேட்டுக்கு பதிலா மசில்ஸ சோர்ஸா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுரும். ஒரு பாயிண்ட்க்கு மேல நொஞ்சா மாரி ஆயிடுவீங்க. ஸ்டார்ட்டிங்ல எல்லாமே நல்லா தான் குறைஞ்சுகிட்டு இருக்கும். ஆனா, குறையறது எல்லாமே ஃபேட்டா தான் இருக்கணும்னு அவசியமே இல்ல. அது மசில்ஸாவும் இருக்கும். மோஸ்ட்டா இந்த மாரி எக்ஸ்ட்ரீமான டயட்ஸ்ல எல்லாமே குறையறது மசில்ஸா தான் இருக்கும். அண்ட் உங்க பாடி சர்வைவல் மோடுக்கு போயிரும். அது மட்டும் நடந்துச்சுன்னா சோலி முடிஞ்சுச்சு. ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க எவ்வளவு கம்மியா சாப்பிட்டு குறைக்கணும்னு நெனச்சாலும் அது நடக்கவே நடக்காது. ஏன்னா, உங்க பாடி ரொம்ப கம்மி கேலரீஸ்லயே வாழ பழகிரும். வாரம் ஃபுல்லா பட்னி கிடந்து சண்டே அன்னைக்கு மட்டும் பிரியாணி, கிரியாணின்னு வெளுத்து வாங்க வேண்டியது. என்னதான் பிரயோஜனம்? இந்த மாரி பட்னி கிடந்தீங்கன்னா, உங்க பாடில இம்யூனிட்டியும் கம்மியாயிரும், டபிள்யூபிசிஸும் கம்மியாயிரும், இன்ஃப்ளமேஷனும் அதிகமாயிரும். தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இல்லாம உங்க பாடில கண்ட நோயும் வரும். தேவையா இதெல்லாம் நமக்கு? ஒரு ப்ராப்பரான நியூட்ரிஷன் இருக்கிற டயட், கார்டியோ, ஸ்ட்ரெங்த் ட்ரெய்னிங் இத கன்டினியூஸா பண்ணாலே ஈஸியா உடம்பு குறைஞ்சுட்டு போயிருமே. என்ன கேட்டீங்கன்னா சில ட்ரிக்ஸ் தெரிஞ்சாலே போதும். உடம்ப குறைக்கிறதுல சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர். அது என்ன ட்ரிக்ன்னு தெரியுமா? ஃபாலோ பண்ணி ட்ரிக்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க டிஎம்க்கு வரும்.